ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயோட அந்த மாசத்து பெஸ்ட் டே மேஜிக்கல் மூமெண்ட் என்னவா இருக்கும்? அது யூசுவலா மந்தோட எண்ட்ல ஏற்படும். அவங்களுக்கு SMS மூலமா இந்த 3 வேர்ட்ஸ் வர்றப்போ salary is credited. ஏன்னா இந்த ஃபீலிங்கே வேற. உங்களுக்கு உங்க உழைப்புக்கான காசு கிடைக்கிறப்போ. பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை விட பியூட்டிஃபுல்லான இன்னும் 3 வேர்ட்ஸ் சொல்ல போறேன். அண்ட் அதுவும் இது பணக்காரர்களுடைய ரகசியமும் கூட. தட் இஸ் dividend is credited. ஏன்னா இனில இருந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோடைய மிகப்பெரிய பணக்காரர் ஒரு இன்டர்வியூல இந்த ஒரு லைன் சொன்னாரு. என்னன்னா, I have found ways of making money that you know nothing about. Friends, இந்த லைனை படிச்ச பிறகு இதோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு இன்டர்நெட்ல எங்கேயுமே கிடைக்கல. அண்ட் அவருடைய பயோகிராஃபி படிச்சப்போ அவர் இந்த லைன் சொல்லியிருந்தாரு. Do you know the only thing that gives me pleasure? It is to see my dividends coming in. அண்ட் அதுக்கப்புறம் நான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங்க பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் எனக்கு இந்த லைனோட அர்த்தம் புரிஞ்சது. ஏன்னா உலகத்துல 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் யாருன்னா அவங்களுடைய இன்கம் சாலரியா இருக்கும். அண்ட் இது அவங்களுக்கு எப்போ வரைக்கும் கிடைக்கும்னா அவங்க இதுக்காக ஆக்டிவா வேலை செய்யற வரைக்குமே. அண்ட் அடுத்த நாள் அவங்க திரும்ப வேலைக்கு வர்றப்போ அப்ப அவங்களுக்கு திரும்பவும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா ரெண்டாவது என்ன மாதிரியான ஆட்கள்னா இவங்களுடைய இன்கம் டிவிடெண்ட்ஸா இருக்கும். அண்ட் இது கம்பவுண்டிங் மூலமாக சாலரிக்கு கம்பேர் பண்ணா ரொம்ப வேகமா க்ரோ ஆகும். இங்க நீங்க வேலை செய்யறத விட்டுட்டாலும் அப்பவும் இது க்ரோ ஆகும். இதனால தான் பணக்கார ஆட்கள் இன்னும் பணக்காரன் ஆகுறாங்க. அண்ட் ஏழைகள் அதே இடத்துல இருந்துறாங்க. அண்ட் இந்த சீக்ரெட்டை தான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம 4 விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவிடெண்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்க்கலாம். அண்ட் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அண்ட் இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ எப்படி நீங்களோ இதன் மூலமாக சீக்கிரமா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுன்னு. அண்ட் லாஸ்டா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிடெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்ல 2 விதமான ஸ்டாக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து growth ஸ்டாக்ஸ் அண்ட் ரெண்டாவது டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். இப்போ ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் earn பண்ணுச்சுனா அப்ப அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு அந்த ப்ராஃபிட்டை ரீடைன் பண்ணி அத பிசினஸ்ல திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்களுடைய ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு. இதனால அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் மேல போகும். பட் அதே அந்த கம்பெனிக்கு இந்த காசோடைய அவசியம் இல்லாத பட்சத்துல பிகாஸ் ஒன்னு அவங்க கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஷ் இருக்கலாம் அண்ட் அவங்க இத திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியாம போகிற பட்சத்துல அப்ப கம்பெனிஸ் இந்த மாதிரியான டைம்ல டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுவாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஒரு வழி இல்ல 2 வழிகள் மூலமா காசு சம்பாதிக்கலாம். ஒன்னு வந்து உங்களோட ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அண்ட் ரெண்டாவது அந்த கம்பெனி உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் பே பண்றப்போ. அண்ட் இது டைரக்ட்லி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வரும். எப்படி உங்களோட salary வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வருதோ. சோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க அண்ட் மந்த்லி இன்கம் வாங்குறதுக்கு திரும்ப ஒரு ஸ்டாக்க வந்து பை செல் பண்ணனும் அவசியம் இல்ல. அப்படி நீங்க ஒரு நல்ல ஸ்டாக்க வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப எந்த ஒரு வேலை செய்யாமலே நீங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். சோ இப்போ ஒரு கேள்வி, நம்ம இந்த மாதிரியான டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்க எதனா ஒரு ஸ்டாக் ஸ்கிரீனரை யூஸ் பண்ணலாம். இங்க இருந்து உங்களுக்கு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். சோ இதுக்கு நம்ம டிக்கர் டேப் வெப்சைட்டுக்கு போலாம். இங்க நீங்க ஒரு நல்ல ஸ்டாக்க ஃபில்டர் பண்ணி அதை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணலாம். சோ இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்து அதிகமான டிவிடெண்ட் பே பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா சோ அதுக்கு நம்ம இந்த ஸ்கிரீனருக்கு போகலாம். அண்ட் இந்த இடத்துல நிஃப்டி 100 செலக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ்ல இருந்து தான் ஸ்டாக்க பிக் பண்ண போறோம். இன்னும் நிறைய சின்ன கம்பெனிஸும் இருக்கு உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் பே பண்ணும். ஆனா சின்ன கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா growth opportunity அதிகமா இருக்கும். சோ இத நம்ம மல்டி பேக் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இத பத்தியான ஒரு டீடைல் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அப்புறமா பாருங்க. சோ இந்த நிஃப்டி 100 செலக்ட் பண்ண பிறகு நமக்கு வெறும் 35,000 crores விட அதிகமா மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனிஸ் மட்டும் வரும். அதாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே மிகப்பெரிய கம்பெனிஸ். பட் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஒரு பெரிய கம்பெனியா இருக்குதுன்னா அது ரொம்ப நல்ல கம்பெனி, ஸ்டேபிளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க டெக்னிக்கல் நாலேஜ் கூட காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். சோ இப்போ நம்ம ஃபில்டர்ல போய் டிவிடெண்ட் ஈல்ட் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா எந்த கம்பெனி அதிகமான டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுதோ அது எல்லாத்துக்கும் மேல வந்துரும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிவிடெண்ட் ஈல்ட் தான் என்ன? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து அதோட ஷேர் பிரைஸ்க்கு கம்பேரிசன் அந்த கம்பெனி எவ்வளவு ரூபாய்க்கான டிவிடெண்ட் பே பண்றதுன்றத அத ஒரு பெர்சன்டேஜ் மூலமாக தெரிவிக்கப்படுது. உதாரணத்துக்கு இப்ப கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து 100 ரூபாய்னு வச்சுக்கலாம். அண்ட் அந்த கம்பெனி வந்து 3 ரூபாய் டிவிடெண்ட் பே பண்ணுது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த கம்பெனி வந்து 3% டிவிடெண்ட் ஈல்ட் வந்து பே பண்ணுதுன்னு. அதாவது நீங்க இத ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்னு நினைச்சுக்கலாம். லைக் நீங்க எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதன் பிரகாரம் உங்களுக்கு எவ்வளவு % ரிட்டர்ன் கிடைக்குதுன்ற மாதிரி டிவிடெண்ட்ற பேர்ல. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் செய்யணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல டிமேட் அக்கவுண்ட் தேவை.
பொதுவா நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்றப்போ ஒரு கரெக்டான இடமா பார்த்துட்டு ஓபன் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் புரோக்கர்ஸ் கிட்ட நம்மளோட ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீது ஏகப்பட்ட புரோக்கரேஜ் பே பண்ண வேண்டியது கூடும். பட் அதே நம்ம எம் ஸ்டாக் பை மிரர் அசெட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம்னா இங்க இன்ட்ராடே, டெலிவரி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஐபிஓ மாதிரி ஏகப்பட்ட செக்மெண்ட்க்கு பாத்தீங்கன்னா ஜீரோ புரோக்கரேஜ்க்கான பயன் பெறலாம். அண்ட் இந்த ஜீரோ புரோக்கரேஜ் ஃபார் லைஃப் அக்ராஸ் ஆல் ப்ராடக்ட்ஸ்க்கான பயன் கிடைக்குது வெறும் 999 பிளான்ல. அண்ட் இது இல்லாம அடிஷனல் 999 பேமெண்ட் பண்ணி நீங்க லைஃப் டைம்க்கு ஏஎம்சி சார்ஜஸ்ல இருந்து விடை பெறலாம். எம் ஸ்டாக்ஸ் உடன் உங்களுக்கு ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வெறும் 6.99% இருந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி கிடைக்குது. கூடவே ஒன் கிளிக் ஆர்டர் எக்ஸிகியூஷன், ஒன் கிளிக் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் அண்ட் வாய்ஸ் சர்ச் மூலமா உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்கை சூஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷனும் கிடைக்குது. மிராய் அசெட் 25 இயர்ஸ் ஓல்டான ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. இவங்க 16 கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய சிறந்த சேவைக்காக பேர் போனவங்க. அண்ட் எம் ஸ்டாக்ல தினந்தோறும் 25 lakh ட்ரேட், 760 crore எம்டிஎஃப் புக் அண்ட் 7 lakh விட அதிகமான யூசர்ஸ் இவங்களுடைய ரிலையபிலிட்டியை காமிக்குது. சோ வேற என்ன, எம் ஸ்டாக்ல இப்பவே உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஜர்னியை ஆரம்பிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. கூடவே ஆதார் அண்ட் பான் கார்டையும் ஹேண்டியா வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்திலேயே உங்களோட டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். சோ இந்த இடத்துல எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா வேதாந்தா பேர் இருக்கு. இவங்க 37% டிவிடெண்ட் பே பண்றாங்க. இப்போ உங்களுக்கு தோணலாம் இது ரொம்பவே நல்ல விஷயம்னு. ஏன்னா உங்களுக்கு இந்தியால எந்த ஒரு பேங்கோ 37% இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது. உங்களுக்கு மேக்ஸிமம் 6 ல இருந்து 7% இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். சோ அப்ப நம்ம பேங்க்ல இருந்து எல்லா காசையும் எடுத்துட்டு இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? பட் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட், வேதாந்தா கம்பெனியோட லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 14,000 கோடி. ஆனா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 41,000 crores டிவிடெண்ட்ஸ் கொடுக்குது. சோ உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜெனரலி ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்து தான் டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 14,000 crores ப்ராஃபிட் வந்துருந்துச்சுன்னா அப்ப அதிகபட்சம் 10,000 12,000 கோடி டிவிடெண்ட்ஸ் கொடுத்திருக்கலாம். ஆனா இங்க விஷயமே வேற. விஷயம் என்னன்னா வேதாந்தா குரூப்போட பேரண்ட் கம்பெனி வேதாந்தா ரிசோர்ஸ் மீது 65,000 கோடி கடன் இருக்குது. சோ அந்த கடனை தீர்க்கிறதுக்காக அவங்க எல்லா கம்பெனிஸ்ல இருந்தோ காசு எடுத்து கடனை தீர்க்க முயற்சி பண்றாங்க. பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா முழு கடன் தீர்க்க முடியல. இதன் காரணத்தினால கம்பெனிக்கு இன்னும் நிறைய கடன் வாங்கி பழைய கடனை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஃபார் திஸ் ரீசன் வேதாந்தா கம்பெனியால அவங்களோட காசை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியாமலே போகுது. பிகாஸ் பேரண்ட் கம்பெனி மீது கடனுக்கான பிரஷர் இருக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி இன்னும் டீடைலா சொல்லனா இந்த வீடியோ இதுலயே முடிஞ்சிடும். ஹானஸ்டா சொல்லனா எனக்கு என்னோட ஆடியன்ஸ், அதாவது நீங்க என்ன மாதிரியான கண்டென்ட் பார்க்க விரும்புறீங்கன்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வேதாந்தா கம்பெனியை பத்தி ஒரு ஃபுல் டீடைல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா மறக்காம வேதாந்தானு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட். இதோட பேரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனி கோல் மைனிங் பண்றாங்க. ரீசன்ட் டிகேட்ல ரெனியூவபிள் எனர்ஜிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால இவங்களோட ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் வந்து கம்மியாகிட்டே இருந்தது. பட் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ரொம்ப அதிகமா நியூஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 2030 வரைக்கும் கோல் தான் டாமினன்ட் ஃபியூலா இருக்க போதுன்னு தெரிவிச்சதுனால. பட் ஆனா அதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பண்றோம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு. ஃபியூச்சர்லயும் இந்த கம்பெனி இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணனும் நம்மளால சொல்ல முடியாது. இதோட ஷேர் பிரைஸ் கம்மியாகலாம். சோ அப்படி நீங்க டிவிடெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணனும்னா அப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எந்த கம்பெனி வந்து அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குதோ அதை சூஸ் பண்ணிட கூடாது. பிகாஸ் அப்படி நீங்க 1.5% டிவிடெண்ட் கொடுக்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் அண்ட் அந்த கம்பெனி ஒரு நல்ல ரேட்ல grow ஆச்சுனா அப்போ நீங்க லாங் டர்ம்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அண்ட் இந்த டிவிடெண்ட் மூலமாக நீங்க ரிட்டையரும் ஆகலாம். இந்த விஷயத்தோட ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவரோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிருக்காருன்னு. என்னன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து 2004ல ஐடிசியோட 1000 ஷேர்ஸ் வாங்கினாரா. அண்ட் அதன் பிறகு அவர் அதை செல் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் கம்பெனிஸ் வந்து நிறைய வாட்டி ஷேர் ஸ்பிளிட் பண்ணாங்க, போனஸ் கொடுத்தாங்க, இன்னும் நிறைய விஷயம் ஆச்சு. அதன் காரணத்தினால இப்ப அவர்கிட்ட 45,000 ஷேர்ஸ் இருக்கு. அண்ட் ட்வீட் பண்ண கடந்த வருஷம் 2020ல இந்த இன்வெஸ்டர் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாரா வெறும் டிவிடெண்ட் இன்கம் மூலமாவே. அண்ட் அந்த நபர் வந்து இந்த ஒரு கேள்வி கேட்டாரு, இதை யாரால கால்குலேட் பண்ணி காட்ட முடியுமான்னு. சோ தட் நம்மளோ பவர் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க கூடன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு இதோட டீடைல் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் 2004ல ஐடிசியோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 1000 ரூபாவா இருந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் நான் கம்பெனியோட 2004 ஆனுவல் ரிப்போர்ட் வந்து எடுத்தேன். ஏன்னா ஐடிசியோட இப்போதைய பிரைஸ் வந்து போனஸ் பிரைஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டோட காரணத்தினால அட்ஜஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த நபர் வந்து 1000 ஷேர்ஸ் வாங்குறதுனால அப்ப அவர் ஆல்மோஸ்ட் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இப்போ அந்த இன்வெஸ்டர் கிட்ட இதுவே 45,000 ஷேர்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பல தடவை ஸ்பிளிட் பண்ணாங்க அண்ட் போனஸ் ஷேர்ஸ் கிஃப்ட் பண்ணதுனால 2020ல இந்த கம்பெனி வந்து 10 ரூபாய் பர் ஷேர் என்ற டிவிடெண்ட் பே பண்ணாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த இன்வெஸ்டருக்கு 4.5 lakhs டிவிடெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். வெல் அந்த பர்சன் ட்வீட் பண்ண மாதிரியே. ஃப்ரெண்ட்ஸ் இங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல, இது வந்து நமக்கு தனி பெனிஃபிட். 45,000 ஷேர்ஸோட மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு பிரகாரம் 1 crore 93 lakhs இருக்கும்.
இருக்கும். அதாவது இந்த இன்வெஸ்டருக்கு இந்த 10 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 கோடிக்கான growth கிடைச்சிருக்குதுல, அது கிட்டத்தட்ட 15% ரிட்டர்ன். இங்க பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரோ அவருக்கு அதோட பாதி அமௌண்ட் ஒரே வருஷத்துல கிடைக்குது டிவிடெண்ட் இன்கமா. அண்ட் இந்த இன்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் grow ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் அப்படி இந்த கம்பெனி இந்த 15% ரேட்லயே அப்படி திரும்ப grow ஆச்சுன்னா அப்ப வெறும் 5 வருஷத்திலேயே அவரோட போர்ட்ஃபோலியோட வேல்யூ டபுள் ஆயிடும். பிகாஸ் 15% ரேட்ல உங்களுடைய பணம் ஒவ்வொரு 5 வருஷமும் டபுள் ஆயிட்டு இருக்கும். சோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் 3,87 lakhs. அண்ட் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் வெறும் டிவிடெண்ட்ஸே கிடைக்கும். பாத்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருந்துச்சோ அந்த அளவுக்கான அமௌண்ட் அவருக்கு டிவிடெண்டாவே கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படி இந்த இன்வெஸ்டர் வந்து இந்த 20 வருஷத்துல இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருனா, இல்ல அவரோட டிவிடெண்ட்ஸை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருனா அப்ப அவரோட போர்ட்ஃபோலியோ எவ்வளவு அதிகமா இருக்கும்னு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஸ் பண்ணிரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக உங்களோட வெல்த்தை ரொம்ப வேகமா grow பண்ண முடியும். அப்படி நீங்க உங்களோட 20ஸ்ல ஒரு ஹை growth அண்ட் யங் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அண்ட் நீங்க உங்களோட 30s இல்ல 40ஸ்க்கு போறப்போ அப்ப அந்த கம்பெனியும் மெச்சூர் ஆயிடும் அண்ட் ஒரு டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக் ஆயிடும். தற்சமயத்துக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது growth ஸ்டேஜ்ல. சோ இதனாலேயே இதுல இன்வெஸ்ட் பண்ற ஆட்களுடைய இன்கம் கூட ரொம்ப அதிக ஹை ரேட்ல grow ஆகுது. இப்போ உங்கள சில பேர் சொல்லுவீங்க இது ரொம்பவே ரிஸ்கியா இருக்கேன்னு, ஏன்னா இதுல காசு முழுகிறதுக்கான பயம் இருக்கும். சோ டோன்ட் வரி, நம்ம இதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இதுல இருக்கிற அடுத்த மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இங்க நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ரொம்ப கம்மி ஏஜ்ல ஒரு 18 வயசு ஆனாலே நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அண்ட் வெறும் 100 ரூபாய் 500 ரூபாய் வச்சு உங்களோட இன்வெஸ்டிங் ஆரம்பிக்க முடியும். அண்ட் மூணாவது மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுல என்னன்னா இங்க நீங்க டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம். ஏன்னா இப்ப ரியல் எஸ்டேட்ல நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க வெறும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வாங்க முடியும். ஆனா இந்த இடத்துல நீங்க அதே பணத்தை 10-15 கம்பெனில டைவர்சிஃபை பண்ண முடியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னு தான். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். சோ ஷேர் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டிங் பத்தி இன்னும் நிறைய கத்துக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்ல. ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு அதை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கணும். அது நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ, கோல்டுலயோ இல்ல எந்த ஸ்கீம்லயோ, எப்படி நிறைய பேருக்கு பவர் ஆஃப் கம்பெனி பத்தி தெரியாம இருக்கிறதுனால அவங்க இன்வெஸ்டிங்கே பண்றது இல்லையோ, அதே போலயே நிறைய பேருக்கு இந்த டிவிடெண்ட்ஸ் பத்தி தெரியறது இல்ல. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து அவங்க ரெகுலரா ஒரு ஸ்டேபிள் இன்கம் கூட earn பண்ண முடியும்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நன்றி. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.